Hi friends, வணக்கம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த குட் நியூஸ் தான் என்ன அப்படின்றத நம்ம இப்போ ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன குட் நியூஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ 2 குட் நியூஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் குட் நியூஸ், நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம், அதுவும் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ராவல். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் குட் நியூஸ். ஸோ பயங்கர எக்ஸைட்டடா இருக்காங்க பசங்க எல்லாருமே. அதாவது தெரியாத மாதிரி நடிக்கிறாராம் குழந்தை, அவனுக்கு தெரியும் எல்லாம். செல்லக்குட்டி சீரியஸ்லா சொல்றேன், வீடியோ வந்துட்டு ஃபியூச்சர்ல பயங்கர பெரிய என்ன சொல்றது, இப்ப நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்துட்டு பிராங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைக் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறாங்களா, அந்த மாதிரி நம்ம ஆள் பெரிய யூடியூபர் ஆயிடுவாரு, நல்ல தெரிஞ்சு போச்சு. சோ எங்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளைட்ல போறதுல நாங்க இன்டர்நேஷனல் ட்ரிப் டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் வந்துட்டு க்ரூஸ்ல டிராவல் பண்ண போறோம். க்ரூஸ் டிராவல் பண்ண போறோம். அவருக்கு அப்படியே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. சோ இது வந்துட்டு அந்த மசாஜரோடைய கவர் தான். ஸோ க்ரூஸ்ல வந்துட்டு டிராவல் பண்ண போறோம். அம்மா வந்திருக்காங்க. ஸோ அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு நான், கிரிஷ், அனிஷ், சதீஷ், அம்மா நாங்க எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் க்ரூஸ் டிராவல் பண்ண போறோம். ஸோ எங்க போறோம் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நான் வந்துட்டு இந்த வீடியோல நெக்ஸ்ட் சொல்றேன். இன்னொரு ஒரு பெரிய பெரிய என்ன சொல்றது குட் நியூஸ் இருக்கு. ஸோ குட் நியூஸ் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு ஏத்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ஐட்டம் வந்திருக்கு. நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே இந்த இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய போறது. எஸ், குட் நியூஸ் வந்து டிராவல் தான். சோ இது வந்துட்டு நமக்கு அணிக்குட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு கிட்ஸ் வந்து இதனுடைய பிராண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீடக். இதுக்கு மேல வந்து இதுதான் வந்து இதனுடைய கவர். சோ இந்த கவர் எடுத்துட்டான், ஓபன் பண்ணி பாப்போமா. என்ன போட்டிருக்க? பீடக் suitcase. It's not easy to be playful when we are all so caught up in the stresses of everyday life as well as all serious problems in the world. Changing the way you see things can help keep the mood playful and cheerful. எது படிக்கிற? Bee-duck represents the spirit of being playful for the people of all ages and share the happiness and fun to everyone. Bee-duck love Portugal. இது எப்படி ஓபன் பண்ணோம்? இது எப்படி கவர் ஏத்துது? இது எப்படி ஃபர்ஸ்ட் இத ஓபன் பண்ணோம்? இவ்வளவு நாள் எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரிஞ்சோம். இது திறந்த உடனே இது ஓபன் ஆயிடுச்சு. சோ அணிக்குட்டிக்கு கரெக்டா தள்ளு கரெக்டா டிராவலிங்கான பக்கா. வாவ், பியூட்டிஃபுல்ரா. டேய், உனக்கும் அண்ணாக்குமா இல்ல உனக்கு மட்டுமா? சோ அந்த ஜிப் ஓபன் பண்றா, அதெல்லாம் எதுவுமே இல்லடா. எங்க காமி? ஆமாடா, டக்கு ஃபீட் மாதிரியே இருக்குடா. இந்த ஜிப்பு பாருங்களேன், கியூட்டா இருக்கு, டக்கு ஃபீட் மாதிரியே. பீடக்கா இந்த கம்பெனி நேம், அதனால பிபி நாங்க அங்க போட்டிருக்காங்க. சோ அவ்வளவுதான், கிட்ஸுக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த கலர் இருக்கு பாத்தீங்களா, சும்மா மஞ்சள் கலர்ல சும்மா அல்டிமேட்டா இருக்கு. நம்ம பொட்டி எங்க இருந்து வந்தாலும் பக்காவா எடுத்துக்கலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு அழகான கலரா இருக்கு. சோ நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்தா போய் வாங்குங்க. சரி, ஓகே, நம்ம குட் நியூஸ்குள்ள போகலாம் வாங்க. ரொம்ப நாளா நான் வந்துட்டு இந்தியாவே போகல. நிறைய பேர் வந்து அந்த கேள்வி இருக்கு, நான் ஏன் இந்தியா டிராவல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பசங்களுக்கு வந்து கிறிஸ்டியனிஷ்க்கு வந்துட்டு சிட்டிசன்ஸ், அதே மாதிரி அம்மாக்கு வந்துட்டு ஸ்டாம்ப்டு வீசா இருக்கு, ஸ்டாம்ப்டு யூஎஸ் விசா. ஸோ அவங்க வந்து மல்டிபிள் டிராவல் பண்ணிக்கலாம், யூஎஸ்க்கு வரலாம், யூஎஸ்க்கு போகலாம், இந்தியாவுக்கு போகலாம், அந்த மாதிரி மல்டிபிள் டிராவல் பண்ணிக்கலாம், எவ்வளவு வாட்டி வேணா வந்துட்டு போகலாம். சதீஷ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த இயர்ல வந்துட்டு அவருக்கு சிட்டிசன்ஷிப்பே கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு அவருக்கு ஜிசி வந்துட்டு வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. நான் வந்து
என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட சேர்ந்து நான் கிரீன் கார்டு அப்ளை பண்ணல. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஆக்சுவலா வந்துட்டு எங்களுடைய கிரீன் கார்டு ஜேர்னி ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஜேர்னிங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதை பத்தி நான் வந்து டீட்டெயில்டா நான் ஒரு வீடியோலயே செப்பரேட் வீடியோல சொல்றேன். இன்னும் கூட என்னுடைய கஷ்டம் முடியலன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இந்நேரத்துக்கு எல்லாரும் வந்துட்டு என்ன கெஸ் பண்ணிருப்பீங்கன்னா, ஸ்வேதாக்காக்கு கிரீன் கார்டு கிடைச்சிச்சு அப்படின்னு தானே கெஸ் பண்ணிருப்பீங்க. அதான் இல்ல, இன்னமும் எனக்கு கிடைக்கல. சோ நான் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எனக்கு நான் கிரீன் கார்டு அப்ளை பண்ணி வந்துட்டு ஒரு எவ்வளோ 3 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. 4 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. இத்தனைக்கும் வந்துட்டு கிரீன் கார்டு வந்துட்டு அப்ளை பண்ணி 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த ப்ராசஸ்லாம் நான் அப்புறமா அது டீடைல்டா சொல்றேன். ஸோ 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 4 இயர்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை. பரோல் இன்ஃபேக்ட் என்னன்னா இஏடி மட்டும் அப்ளை பண்ண உடனே கிடைச்சிச்சு. ஸோ அதனால தான் என்னால வேலைக்கு போக முடியுது. பரோல்ன்றது வந்து நம்ம ஊர்ல வந்துட்டு பரோல்னாலே ஏதோ இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பரோல் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. அதுதான் கிரீன் கார்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி பரோல்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பேருக்கு டைரக்டாவும் கிரீன் கார்டு கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு வந்துட்டு பரோல்ன்றது கிடைக்கும். பரோல்ன்றது என்னதுன்னா ஏபின்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸ் பரோல். அது என்னன்னா, அது இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரி போக முடியும். இல்லைன்னா நான் அவுட் ஆஃப் கண்ட்ரி போனேன்னா நான் திருப்பி வந்துட்டு இந்தியாவுக்குள்ள வரமாட்டேன். ஸோ அதுதான் வந்துட்டு ரூல். ஸோ அதனால என்ன ஆச்சு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த கோவிட் டைம்ல ஒரு வாட்டி நான் போகலான் இருந்தது. அப்ப என்கிட்ட ஸ்டாம்ப் வீசா இருந்தது. ஸோ அப்போ போயிருந்தேன் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணதுனால அந்த ஸ்டாம்ப் விசா எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஜிசி அப்ளை பண்ணனால எனக்கு பரோல் வராம நான் அவுட் ஆஃப் கண்ட்ரி டிராவலே பண்ண முடியாது. இப்போ வந்து நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இவ்வளோ நாளா சொல்றேன். இவ்வளோ நாள் நான் எப்படி இருந்தேன்னா, என்கிட்ட வீசாவே இல்லை. வெளில எங்கன்னா போனேன்னா அவ்வளவுதான், நான் ஊருக்குள்ள திரும்பி வர முடியாது. அந்த மாதிரிதான் இருந்தேன். ஸோ அதனால என்னால் டிராவல் பண்ண முடியாது. இப்போ வந்து இன்னும் ஜிசி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, கிரீன் கார்டு கிடைக்கல. ஆனா வந்து பரோல் மட்டும் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பரோல் வச்சுட்டு நான் டிராவல் பண்ணலாம். நான் வேற ஊருக்கு போனேன்னா நான் திருப்பி வரலாம், மாட்டிக்க மாட்டேன். ஸோ அந்த பரோல் வச்சு டிராவல் பண்ணலாம். ஆனா நான் வந்துட்டு ரொம்பவும் ரிஸ்க் எடுக்க முடியாது. மேஜர் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போனேன்னா சம்டைம்ஸ் நான் திருப்பி வந்தேன்னா எனக்கு அந்த இன்டர்வியூ எல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா நான் 2 வாட்டி இந்த கிரீன் கார்டு அப்ளை பண்ணி 2 வாட்டி நான் வந்து மெடிக்கல் டெஸ்ட் கொடுத்துட்டேன். இன்னும் வந்துட்டு எனக்கு கொடுக்கலாம் பாருங்க. சரி, ஓகே, அது விடுங்க. கடவுள் நம்மளாம் வேண்டிப்போம் சீக்கிரமா கிடைச்சிட்டு இந்தியா வந்து அப்பாவை பார்க்கலான்ட்டு. சரி, ஓகே. அதனாலதான் என்னால வந்துட்டு இந்தியா வந்து என்னால அப்பாவை பார்க்க முடியல. இதுதான் மெயின் ரீசன் எனக்கு வந்துட்டு டிராவல் பண்ண முடியாது. ஆனா அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு அவசரத்துக்கு இப்ப என்கிட்ட பரோல் இருக்கு. ஸோ இன்கேஸ் எனி எமர்ஜென்சினா நான் டிராவல் பண்ணலாம். ஆனா அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஊருக்குள்ளேயும் வரலாம். ஆனா கிரீன் கார்டுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ அது மாதிரிலாம் நடக்கும். ஆனா நான் இப்ப அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. லைக் நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரி போயிட்டு நம்ம அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ நாங்க என்ன பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, க்ரூஸ் ட்ரிப் வந்து பஹாமாஸ், இங்க இருக்கு பஹாமாஸ்க்கு வந்து டிராவல் பண்ணலாம்னு நாங்க பிளான் போட்டிருக்கோம். ஸோ இவங்களுடைய கிறிஸ்மஸ் கோகோகே, ஆமா, அந்த க்ரூஸ் அந்த அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். ஸோ இவங்களுடைய கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வந்துட்டு ஜாலியா வந்து நாங்க க்ரூஸ் ட்ரிப் எடுக்கலான்ட்டு. ஸோ இங்க இருந்து இது வந்துட்டு ஒரு 5 days ட்ரிப், 4 nights. இதுதான் எங்களுடைய வந்துட்டு மேஜர் சர்ப்ரைஸ். ஸோ 2 சர்ப்ரைஸ் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன்ல. நான் சொல்லிட்டே இருந்தேன் உங்ககிட்ட எல்லாம் குட் நியூஸ் ஷேர் பண்ணணும்னு. எனக்கு அட்வான்ஸ் பரோல் கிடைச்சிச்சு. செகண்ட் வந்துட்டு டிராவல் பண்ண போறோம். ஸோ இப்போதான் வந்துட்டு எனக்கு வந்து அந்த ஒரு ஹாப்பினஸே இருக்கு. நம்மளுடைய சேனல் ஃபேமிலி டிராவலர்ன்றத வந்து ஒரு ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி இப்போதான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னால நாங்க நல்லா டிராவல் பண்ணிருக்கோங்க. நல்லா கல்யாணத்துக்கு முன்னாடி மால்டீவ்ஸ் போயிருக்கேன், க்ரூஸ்ல தான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போயிருக்கேன், மலேசியா போயிருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறம் துபாய் போயிருக்கேன், ஹாங்காங் போயிருக்கேன், பேங்காக் போயிருக்கேன். ஸோ இவ்வளோத்தையும் நான் போனேன். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், எங்கேயுமே டிராவல் பண்ண முடியல இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கிறதுனால. ஸோ இப்பதான் வந்துட்டு அட்லாஸ்ட் வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஒரு டிராவலிங் மோடுக்கு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருந்தாலும் நான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்காத மாதிரி நான் சொன்னேன் ஏற்கனவே அவங்க கிட்ட சொன்ன மாதிரி ஷேர் பண்ண மாதிரி பஹாமாஸ் தான் போறோம். ஸோ பஹாமாஸ்க்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல மட்டும் நான் 4 விதமான
விசாஸ் இருக்கு. ஸோ பஹாமாஸ்க்கு யூஎஸ் சிட்டிசன்ஸ்க்கு வந்து விசா தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு எந்த கண்ட்ரீஸ்க்கும் 30 டேஸ்க்கு போயிட்டு வரலாம். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் தேவையில்லை. சதீஷ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் சிட்டிசன்ஷிப் வாங்குற நிலைமையில இருக்கா இப்போ. ஸோ அவருக்கு கிரீன் கார்டு இருக்கனால அவருக்கும் தேவையில்லை. செகண்ட், தேர்டு, அம்மாக்கு கூட தேவையில்லை. அவங்க வந்து இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கணும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க இந்தியால இருந்து டைரக்டா பஹாமாஸ் போறீங்க, திருப்பி பஹாமாஸ் டு இந்தியா போறீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாது. ஆனா யூஎஸ்குள்ள திருப்பி என்ட்ரு ஆனா வேலிட் ஸ்டாம்ப் வேணும். ஸோ அம்மாக்கு வந்து வேலிட் விசா ஸ்டாம்ப் இருக்கு. ஸோ 10 வருஷத்துக்கான டூரிஸ்ட் விசா அம்மாவுடைய பாஸ்போர்ட்ல குத்திருக்கிறதுனால அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரி, அதாவது பஹாமாஸ் டிராவல் பண்ணலாம். இந்தியன் விசா எல்லாருக்குமே வந்து பஹாமாஸ்க்கு விசா தேவையில்லை. பிளஸ் அவங்களுக்கு வந்துட்டு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் திருப்ப சொல்றேன். இந்தியன் விசா ஹோல்ட் பண்ணிருக்கவங்க ப்ராப்பரா இருக்கிறவங்களுக்கு, அதாவது இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து விசா தேவையில்லையா, அந்த இதுல நாங்க படிச்சோம். ஸோ பிளஸ் அவங்களுக்கு வந்து வேலிட் விசா ஸ்டாம்ப் ஆயிருக்கனால அவங்க பேக் டு கண்ட்ரியும் வந்துடலாம். ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கு, ஆனா எனக்கு யூஎஸ் விசா இல்ல. ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்ப நான் எந்த விசாலையும் இல்ல. நான் வந்துட்டு என்ன சொல்றது, மேரேஜ் பேஸ் கிரீன் கார்டு அப்ளை பண்ணிட்டு அந்த மேரேஜ் பேஸ் கிரீன் கார்டுடைய பரோல்ல இருக்கேன். ஸோ அந்த ஒரு இது சதீஷோடைய இதுல தான் பரோல்ல இருக்கேன். ஸோ என்ன சொல்றது, ஸோ அதனால என்னால வந்துட்டு எப்படி சொல்றது, அவுட் ஆஃப் கண்ட்ரி போனோம்னா பேக் டு யூஎஸ் வர முடியாது. ஸோ நான் வந்துட்டு விசா பஹாமாஸ்க்கு எடுக்கணும். ஸோ விசா நான் அப்ளை பண்ணிட்டு, ஐயோ அந்த விசா வேற ஒரே டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம், ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிட்டு இப்போ போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டோம். அதெல்லாம் கடகடன்னு முடிஞ்சிச்சு. 8 நாள்லயே எவ்வளவுதாங்க சொன்னாங்க. வரும்னு பாக்குறோம். எங்களுக்கு பயம் வந்துச்சுட்டே. நாங்க வேற புக் பண்ணிட்டோம்டா. நான் அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், அடடா நம்ம இந்த விசா வந்ததுக்கு அப்புறம் புக் பண்ணிருக்கலாம்ப்பா, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைசியா வந்துட்டு முந்தா நாள் தான் வந்தது. அப்பாடா வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் விசா வரலன்னா என்னால இப்போ டிராவல் பண்ண முடியாது. இன்னொரு ஒரு காமெடி வேற பண்ணேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரோல் இருக்குல்ல, அதை வந்துட்டு என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் ரெனியூவலுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டு அந்த ஃபைல் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, சோ எடுத்துட்டு வந்துட்டு பொட்டிக்குள்ள வைக்கிறதுல ஒரு சோம்பேறித்தனம். அந்த பரோல் என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே அம்மா சூட்கேஸ் எடுத்துட்டு வந்து மேல ஸ்டோர்ல வைக்கலாம் அப்படின்னும் போது அப்படியே சூட்கேஸ்குள்ள வச்சுட்டேன். அப்புறம் வந்து மறந்து போயிட்டேன். அதுதான் பத்திரமா நான் எங்கேயோ வச்சுனேன். பத்திரமா வீடு ஃபுல்லா தேடி 12 மணி வரைக்கும் தேடி, அதுக்கப்புறம் அன்னைக்கு நம்ம வச்சோமா, ஆக்சுவலா அந்த பொட்டிக்குள்ள வேற சர்ச் பண்ணேன். ஆனா வந்து அதுக்கு மேல ஒரு துணியை வேற வச்சிருந்தேன் போலருக்கு, நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியா கிடைச்சி, ஐயோ நான் வந்து டென்ஷன் ஆயிட்டேன். நான் சொன்னேன் இவங்க கிட்ட, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. ஏன்னா நான் வெளியே போனேன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், எனக்கு வந்து விசா இல்ல, எதுவுமே இல்ல. அவுட் ஆஃப் கண்ட்ரி போனேன்னா பரோல் இல்லாம நான் வந்து ஊருக்குள்ள வர முடியாது, அவ்வளவுதான். ஸோ ஆப்ஷன்ஸே இல்லை. வீடை வேற வாங்கி வச்சிருக்கோம், ஊருக்கு வந்துதான் ஆகணும். என்ன பண்றது? ஸோ பசங்க படிப்பு வேற இருக்கு, என்ன பண்றது? நான் சொன்னேன், சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் வந்துட்டு இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். வேற ஆப்ஷன்ஸே இல்லை. நீங்க அம்மா கிறிஸ்டியனேஷ் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு. நல்ல ஆளுங்க, பொருள் நைட்டோட நைட்டு கிடைச்சிருச்சு. ஸோ அதனால நம்ம வந்துட்டு இப்ப சேஃபு. ஸோ இனிமே வந்துட்டு நாங்க என்னைக்கு கிளம்ப போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டே. ஸோ சண்டே கிளம்பிட்டு ட்ரிப் வந்துட்டு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, 5 நாள், 4 nights and 5 days. ஸோ சண்டேவே கிளம்பி அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சேஃபர் சைடில் இருக்கலாம், இல்லைன்னா க்ரூஸ் மிஸ் ஆகிடும். அதனால சாட்டர்டே தான், இப்போலாம் வீக் டேஸ் தானே, ஸோ ஆஸ் யூஷுவல் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால சாட்டர்டே வந்து துணி அடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு வச்சிருக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கான எங்களுடைய ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்டான ஒரு குட் நியூஸ். ஸோ அஃப்கோர்ஸ் இது எங்களுடைய குட் நியூஸ். நீங்க சொல்லுங்க இது குட் நியூஸா இல்லையான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க,
கேட்கல, லைக் பிளேம் பண்ணியிருந்தாங்க. லைக் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ஸ்டாம்ப்டு விசா வந்து எல்லாத்துக்குமே தானே தேவை, லைக் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போகிறது, ஐ மீன் சாரி சென்னையிலேருந்து ஸ்டாம்ப்டு விசாவோட தானே யூஎஸ்க்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். நான் ஏன் ஸ்டாம்ப்டு விசா லுஃப்தான்ஸா போடுறதுக்கு ஸ்டாம்ப்டு விசா போடுங்க அப்படின்னு சொன்னேன்னா, சென்னையிலேருந்து வந்துடலாம். இங்கே இருந்து ரிட்டர்ன் ஃபிளைட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஸ்டாம்ப்டு விசா கண்டிப்பாக தேவை. யூரோப் வழியா பிராங்க்ஃபர்ட் வழியா நீங்க டிராவல் பண்றீங்க, இப்ப H1B இருக்காங்க இல்ல H4 இருக்காங்க, இங்கேயே வந்து இருப்பாங்க, எக்ஸ்டென்ஷன்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்டென்ஷனும் இருக்கும். ஆனா வந்துட்டு அந்த பாஸ்போர்ட்ல வந்துட்டு விசா ஸ்டாம்ப் ஆயிருக்காது. ஸோ அவங்க வந்து பிராங்க்ஃபர்ட் வழியா டிராவல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப்டு விசா வேணும், பாஸ்போர்ட்ல ஸ்டாம்ப்டு விசா வேணும். நானுமே பிராங்க்ஃபர்ட் வழியா போக முடியாது, ஏன்னா என்னுடைய பாஸ்போர்ட்ல வந்துட்டு ஸ்டாம்ப்டு விசா இல்ல, பரோல் மட்டும் தான் இருக்கு. ஆனா அம்மாவால போக முடியும், ஏன்னா அம்மா வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாம்ப்டு 10 years விசா இருக்கனால அவங்க வந்து பிராங்க்ஃபர்ட் வழியா போகலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்ல ட்ரை பண்ணேன். அது வந்து மேபி உங்களுக்கு சரியா கன்வே ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி சென்னை டு யூஎஸ் வந்துடலாம், ஆனா யூஎஸ் டு சென்னை போகணும் அப்படின்னா நீங்க லுஃப்தான்ஸா எடுக்கிறீங்கன்னா 100% ஸ்டாம்ப்டு விசா இல்லாம நீங்க அதுல டிராவல் பண்ணவே முடியாது, இல்லைன்னா உங்களை கண்டிப்பா திருப்பி அமைச்சிருவாங்க. ஸோ மேபி அதை நான் சரியா கன்வே பண்ணலையா இல்லை உங்களுக்கு சரியா புரியலையான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை மட்டும் சொல்லிடலாம். ஸோ தட் வந்து நிறைய பேர் வந்து லுஃப்தான்ஸா எடுக்கிறாங்க அப்படின்னா யூஎஸ்ல இருந்து ஸ்டாம்ப்டு விசா இருந்தா மட்டும் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. ஸோ அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் வேற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இதே விசா இதுதான். ஐயா வீல் சேர் இல்லைன்னா ட்ரெயின்ல போலாமான்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ட்ரெயின் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம எல்லாருமே எடுக்கலாம். சோ நான் அங்க வந்து கைடன்ஸ் எல்லாம் பெருசா தேவையில்லை, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க கேட்டு நீங்க பாத்தீங்கன்னாலே வே போட்டிருக்கோம், உங்களுடைய அந்த டிபார்ச்சர் டேட் அதெல்லாத்தையும் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து இந்த சைட் போங்க அப்படின்ற மாதிரி நமக்கு கைடன்ஸ் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பெரிய இது இருக்காது. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நான் அப்படிதான் பார்த்தேன். நமக்கு கண்டிப்பா வந்து ட்ரெயின் வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ட்ரெயின் எடுத்துட்டு நம்ம அங்கே போயிடலாம். இல்லைன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துல ட்ரெயின் எடுத்தாதான் நீங்க வந்து வேற இதுக்கு போக முடியும், அங்கதான் எடுத்து ஆகணும். இஸ் தேர் எனி போர்ட் ஒருத்தங்க when you are transiting in Frankfurt and of you're not on wheelchair, how do you transiting? Do I take train to next terminal? Is there any boards where you follow? So அவங்களுக்கு தான் நான் ஆன்சர் பண்றேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ட்ரெயின் இருக்கும். அந்த பகி மட்டும் தான் வந்து அந்த எலக்ட்ரிக் கார்ட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் தான் வந்துட்டு லைக் வீல் சேர் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுறவங்க, லைக் டிசேபிள் பர்சன்ஸ் ஆர் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பகி ரைட். மீதி எல்லாருக்குமே வந்துட்டு இது. அதே மாதிரி வேற ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அம்மா நல்லா தானே நடக்கிறாங்க. எஸ், அம்மா நல்லா தான் நடக்கிறாங்க. ஆனா அப்பப்ப வந்துட்டு அவங்களுக்கு காலில் இருக்க நிரம்பி இழுத்துக்கும். ஸோ நீங்கள் 2020 வந்தபோதே 2022 போதே நீங்க பாத்திருப்பீங்க, நாங்க ஃப்ளாரிடா ட்ரிப் எடுக்கும் போதே வந்து அங்க டிஸ்னி வேர்ல்ட்ல கூட நாங்க வீல் சேர்ல தான் கூட்டிட்டு போனோம். ஏன்னா வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியாது, கொஞ்சம் தூரம் நடப்பாங்க அவங்க, இப்படி கஷ்டப்பட்டு தான் நடப்பாங்க. ஆனா வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து வீல் சேர் தான் தேவைப்படும். அதே மாதிரி ஏன்னா அதுக்கு லைக் அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இடுப்பு வலி, கால். எனக்கே இப்ப இந்த வயசுக்கே எனக்கு இடுப்பு வலி வருது, அவங்க வயசுக்கு கண்டிப்பா வரும். ஸோ அதனால அந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்து வீல் சேர் அசிஸ்டன்ட் போட்டோம். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அம்மா அந்த வீடியோலே சொல்லியிருப்பாங்க, எனக்கு தலை சுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் அவங்களுக்கு தலை சுத்தல் வரும். ஸோ அதனால நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல. ஸோ என்ன தலை சுத்தி எதனா விழுந்துட்டாங்கன்னா யூஎஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க, அங்க இருக்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. யார் பார்த்துப்பாங்க சொல்லுங்க? ஸோ அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது வீல் சேர், ஏன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாதான். ஸோ வீல் சேர் வந்து இருந்ததுன்னா சேஃபா போயிட்டு நம்ம வந்து டிக்கெட்ஸ் போட்டோடனே கால் பண்ணிட்டு வீல் சேர் அசிஸ்டன்ட் புக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, ஹோப் அந்த இது உங்களுக்கு கிளியர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஒருத்தங்க எனக்கு அதான் ராங் இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இது அவங்களுக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். எஸ், நம்ம வந்து க்ரூஸ் கிளம்புறோம். ஸோ உங்களுக்கு வந்து மண்டே கிளம்புறோம். மண்டே க்ரூஸ் ஆகுது, நாங்க சண்டே காத்தால கிளம்புறோம். ஸோ பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளாரிடால தான் வந்துட்டு க்ரூஸ் இருக்கு. ஸோ நாங்க காலையில கிளம்பி லைக் சண்டே காத்தால கிளம்பி இங்க இருந்து ஃப்ளாரிடாக்கா
இங்க இருந்து ஃப்ளாரிடாக்கு ஆக்சுவலி ஃப்ளாரிடா வந்துட்டு 9 hours தான். லைக் டிஸ்னி வேர்ல்ட் அதெல்லாம் போனோம்னா 9 hours தான். நாங்க போறது வந்துட்டு ஒரு இது ஃபோர்ட் லொராண்டோல இது ஒண்ணு எனக்கு சரியா தெரியல. மேபி சொல்லு என்ன பிளேஸ்? Yeah, correct. I think yeah, அதுதான் நினைக்கிறேன். சோ அங்க போகணும்னா 14 hours அங்க இருக்க கரெக்டா அந்த போர்ட். சோ வந்து என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டே இருக்கு பாத்தீங்களா, சண்டே காலையில கிளம்பிட்டு என்னல போறோம் பிளேன் இல்லடா நம்ம கார்ல தான் போறோம். சோ இரு நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளு. ஆமா இவர் தான் கார் ஓட்டுற மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஃபிளைட்ல தான் பிளான் போட்டோம், இங்க இருந்து ஃபிளைட்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னா வேற ஒருத்தவங்க சொன்னாங்க ஃபிளைட் கடைசி நிமிஷம் கேன்சல் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, அப்புறம் அதை கேட்டோன்னே எங்களுக்கு பயம் வந்துச்சு. இப்ப டிஸ்னி வேர்ல்டு அதுனா பரவாயில்ல, இது க்ரூஸை வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. கரெக்டா க்ரூஸ் பிடிக்கிற டைமுக்கு க்ரூஸ் நம்ம விட்டு கிளம்பிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சோ அதனால சரி வேண்டாம், நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டேவே கிளம்பி நம்ம கார்ல எடுத்துட்டு நேரா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 12 hours கிட்ட போயிட்டு எல்லா ஸ்டாப்பையும் சேர்த்து நான் வந்து சொல்ற 14 hours வந்துட்டு ஃபுல் அண்ட் ஸ்ட்ரெச் இல்ல, நடுவில் நான் 2 hours சொல்லிட்டு நிறுத்தணும். ஆக்சுவலி நம்ம டெஸ்லா இருக்கிறதுனால சார்ஜ் பண்ணும். ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்றேன். ஆக்சுவல் ஹவர்ஸ் வந்துட்டு 10.5 hours நினைக்கிறேன். ஸோ நான் கார் சார்ஜிங்கோட நான் சேர்த்து சொல்றேன். ஸோ அதனால தான் ரொம்ப லேட்டா சொல்றேன். ஸோ 14 hours வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு 12 hours எல்லா கேப்ஸும் லைக் இன்டர்வல்ஸையும் சேர்த்து சொல்றேன். ஸோ அந்த எல்லாமே சேர்த்து 12 hours போயிட்டு ஒரு ஹோட்டல்ல தங்கிடுறது, நல்லா தூங்கி கழுந்துட்டு காலையில திரும்பி எழுச்சி ஒரு 2 hours டிராவல் பண்ணிட்டு நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். போயிட்டு க்ரூஸ் பிடிக்கும். சொல்றதுக்கே ரொம்ப இதுவா இருக்குல்ல, எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி எங்களுடைய ட்ரிப் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி எனக்கு கிரீன் கார்டு வந்து சீக்கிரம் நம்ம இந்தியால மீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களுடைய குட் நியூஸ். ஃபியூச்சர்ல இன்னொரு ஒரு குட் நியூஸும் இருக்கு. அது என்ன அப்படின்றத நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். உங்ககிட்ட ஷேர் பண்ணாம எப்படி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் ஆன். பை பை.